சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி CIBF 4வது ஆண்டு கண்காட்சியின் நிறைவு விழாவான இன்றைக்கு நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக குறிப்பாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நம்முடைய மதிப்பிற்குரிய பானு முஷ்டாக் அவர்களை பாராட்டி அவர்களுக்கான வருகை குறித்து நன்றி தெரிவித்ததோடு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இலக்கியவாதிகள், தமிழ் இலக்கிய உலகம் மட்டுமல்ல, இந்திய இலக்கிய உலகமே மகிழும் அளவிற்கான அறிவிப்பு அது. என்னவென்றால், இனி ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசின் சார்பில் சர்வதேச அளவிலான மிகப்பெரிய இலக்கிய விருது அனைத்து மொழி வகைமையிலும் இயங்குகின்ற படைப்பாளிகளுக்கு வழங்கப்படும் என்பதுதான் அது. செம்மொழி இலக்கிய விருது என்ற தலைப்பிலே அந்த விருதுகள் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வருடந்தோறும் தமிழ்நாடு அரசின் மிக முக்கியமாக வெளிப்படைத்தன்மையோடு அதிலே தலை சிறந்த விருதாளர்களை தேர்வு செய்கின்ற குழு வல்லுநர்களோடு அமைக்கப்பட்டு இது வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். இலக்கியவாதிகளை கொண்டாடுவதும், அவர்களுக்கு கனவு இல்லம், அவர்களுக்கான இலக்கிய மாமணி விருது வழங்குதல் என்று பல்வேறு காலகட்டங்களில் தான் ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட இந்த 5 வருடங்களில் அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து வருகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது. அதில் மிக குறிப்பாக சாகித்ய அகாடமி விருதுகளில் அரசியல் புகுந்து இன்றைக்கு அந்த விருதே அறிவிக்கப்படாமல் இருக்கின்ற இந்த சூழலில் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்திய அளவில் சிறந்து விளங்குகின்ற படைப்பிலக்கியவாதிகளுக்கு, மிக குறிப்பாக அனைத்து இந்திய மொழிகளிலும் இயங்குகின்ற இலக்கியவாதிகளுக்கு செம்மொழி விருது என்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவிப்பு என்பது மகத்தான வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பு. ஒரு படைப்பாளியாக மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கின்ற அறிவிப்பு இது.